விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி வராரு. அவர் வந்திருக்காரு பொருளுக்கு. அந்த சமயத்தில் நாங்கள் அப்போ தான் வெளியில் வரோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கச்சமச்சமாக என்னென்னு எட்டி பார்த்தா ஒரு சின்ன வழக்கறிஞர் தான், சின்ன சிலையவர். அவர் தன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான்னு தெரியல, அந்த வண்டி மேலே பின்னாடியிலேருந்து இவருடைய கார் இடிக்குது. இடித்த உடனே அவர் வந்து நிலை கொண்டு போய் இறக்கிட்டு என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு வாட்டர் நேரம் கேட்க தான் போனார். கேட்க போனதுக்கு எங்கள் தலைவரை அடிக்க வரீங்களான்னு சொல்லி விசிகாவோட தொண்டர்கள் அந்த வழக்கறிஞர் மேலே பாய்ந்து அடிக்க வராங்க. அந்த இடத்துல அவ்வளோ ஹெவி போலீஸ் பந்தோபஸ்து இருக்குது. மெயின் கேட்டில் மெயின் போலீஸ் பந்தோபஸ்து எதுக்கு இருக்குனாக்கா வழக்காடிகளை செக் பண்ணுறாங்க. நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, ஐடென்டிட்டி காட்டுங்க, அதே மாதிரி எந்த வழக்கு, பட்டியலில் இருக்க ஆதார் கார்டு வச்சு கையெழுத்து போட்டால் தான் உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டி இருக்குது. அங்கே போலீஸ் நிற்குது. அது வெளி வண்டிகள் போகக்கூடாது. ஹைகோர்ட் ஸ்டிக்கர் இருக்கிற வண்டிகள் மட்டும்தான் அங்கே பார்க்கிங் அலவுடு. அதாவது வெளி வண்டிகள் வராது. ஸ்டாப் பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அங்கே போலீஸ் நிற்குது. அந்த போலீஸ் வந்து உடனே அந்த வழக்கறிஞரை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. யார் கையிலேருந்து? அந்த தொண்டர்கள் கையிலேருந்து. அப்படியே அந்த போலீஸ் காவல்துறைகளையும் அவங்க தாக்குதல் நடத்தி அந்த வழக்கறிஞரை துரத்துறாங்க கேட்டுக்குள்ள. இந்த கேட்டுக்குள்ள தொடர்ந்து பொதுமக்களாக கலைஞ்சு போனாங்க. இப்போ இதே மாதிரி நிகழ்வு ஆல் இண்டியா ரேடியோ சென்னையுடைய இந்த ராஜாஜி சாலை பீச்சில் நடந்தது. எப்படி நடந்தது? திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பட்டியலின மக்களுக்கோசரம் ஒருத்தர் தஞ்சாவூரில் பேசினவருக்கு தாக்குதல் நடந்தது. பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் காவல் அதிகாரி வாசலில் அந்த அலுவலகத்துக்கு போய் கொடுக்க போகும்போது இதே விசிகா இதே விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் வந்து அவரை வந்து ரோட்ல அடிக்க போனாங்க. அதே எடுத்து பட்டப்பாக்கம் அந்த பீச்சில் நொச்சிக்குப்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயே நிற்குது. அங்கே காவல்துறை நிற்குது, காவல் அதிகாரி நிற்கிறாங்க. அப்போ போய் அவர் அடிக்க போறாங்க. அப்போ உடனே அவர் திருப்பி அடிக்க வர்றாரு. அப்போ இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்குது. காவல்துறையை தாக்க முயற்சாங்க இதே விசிக தொண்டர்கள். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விசிக தொண்டர்கள வழக்குகள் பதியப்படலை. இதே 12 மணி 1 மணி சுமாருக்கு தான் இன்னைக்கு அதே சமயத்தில் நடந்திருக்கு. அவர்கள் பேருக்கு வழக்குகள் பதியப்படல. ஆனால் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேரில் குண்டாஸ் ஆக்டில் போட்டு உள்ள வச்சிருக்காங்க. இது குறித்து இன்னைக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் டிஜிபி ஏடிஜிபி யாரும் பேசவும் இல்லை. அதுக்கு பொறுப்பு சம்பந்தமாக இருக்கிற முதலமைச்சரும் வாயை திறக்கவும் இல்லை. அது ஒரு புறமே இருக்க, இன்னைக்கு விஜயை பற்றி திரு தொல் திருமாவளவன் ஒரு பேச்சு பேசுறாரு. என்ன, உங்க தொண்டர்களை போய் பார்க்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல, இறங்கி மன்னிப்பு கேட்கலன்னு. நீங்க கார் உள்ளே இருக்கீங்க. நான் ஒரு வழக்கறிஞர், என் சகோதரன் துரத்திருக்கீங்க, அவரை கொலை முயற்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. நீங்க இறங்கி உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கா? நீங்க அவரை மன்னிப்பு கேட்டீங்களா? இறங்கி அவர் நல்லா விசாரிச்சிங்களா? உங்க தொண்டர்களை தடுத்து நிறுத்திங்களா? உங்க முன்னாடி நடந்ததில்ல, அந்த பீச் ரோட்ல நடந்த போது நீங்க இல்லை. ஆனால் இப்போ உங்க முன்னாடி நடக்குது. நீங்க தடுத்து, அது உயர்நீதிமன்ற வாசல்ல, உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்கு வாசல்ல உங்க தொண்டர்கள் வத்து மீறுறாங்க. நாங்க ஒரு லேடிஸ் இருக்கிற அட்வொகேட்ஸு, வர வழக்காடிகள், இத்தனை பேர் போற வர குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்புல வெறி செயல் செய்கிற உங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தவும்ல வேடிக்கை பார்த்துருக்கீங்க. தவறு உங்க பக்கத்துல இருந்து. யாரா இருந்தாலும் அடிப்பட்டா உடனே மாகாண ஊர்களிலிருந்து கேள்வி கேட்கறது நியாயம். அதான் நடைமுறை. நீங்கள் வந்து இப்போ கேட்குறீங்களா, நீங்க தவறு பண்ணிட்டு அந்த வழக்கறிஞரை தாக்க வந்திருக்கீங்க. இது எந்த விதத்தில் ஏற்றுக்கும்? ஏற்றுக்கும் இல்லை. பொதுஜனம் எப்படி ஏற்றுப்பாங்க? ஏங்க நீங்கள் உங்கள் தொண்டர்கள் போடுற வேகத்தில் இன்னைக்கு பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க கலவரம் வரும்ட்டு. ஸோ ஒரு கலவரத்தை உண்டாக்கின உங்கள் தொண்டர்கள் மேலே என்ன நடவடிக்கை நீங்கள் கட்சி கட்சியிலேருந்து நீக்க செஞ்சீங்களா? தற்காலிக நீக்கும் போது உடனே அனௌன்ஸ் பண்ணீங்களா? நீங்கள் பொறுப்பேற்று இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கணுங்க? நீங்கள் விஜய் கேட்டீங்க, பொறுப்பேற்று தலைமை பண்பு இல்லை, மன்னிப்பு கேட்கலன்னு. நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க. அவரால் ஸ்பாட்டை விட்டு போயிட்டாரு சொன்னீங்க. ஸ்பாட்ல இருந்து நீங்க ஏன் அங்கேயே மன்னிப்பு கேட்கல? அந்த வழக்கறிஞரை காப்பாற்ற போன காவல்துறையும் தாக்கப்பட்டிருக்காரு. என்ன பண்ணீங்க நீங்க? திருமாவளவன் பதில் சொல்வாரா? ஏன் மன்னிப்பு கேட்கல? அப்ப மன்னிப்பு கேட்காம நான் அந்த இடத்துல புறப்பட்டுட்டேன். ஏன்னா கலவரம் ஜாஸ்தியாகும் வருது, எங்களுக்கு மேல நடக்க முடியல. இப்படி இருந்தானாக்க தலைமை நீதிபதி இருக்கிற ஒரு இடத்துல நேத்திக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் நடக்கிறாங்க, நீங்க கேள்வி கேட்குறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதே இடத்துல நீங்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்காருங்க. அவருடைய ஹால் இருக்கு, அவருடைய சேம்பர் இருக்கு. இவங்க ஓட்டத்தை பண்ணா அப்ப சிஆர்பிஎஃப் இருந்தாலும் காவல்துறை எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் அராஜகத்தை கட்ட ஒழித்து விடுவோம். அதுவும் எங்க தலைவர் முன்னாடி. நீங்க வேங்கை வாசல்ல
நடந்த சிபிஐ என்கொயரியோ அதை நடத்த முடிக்காத உங்களோட தோழமை கட்சியால் ஆளுங்கட்சி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, தலைமை பண்பு இல்லை, அங்கே மக்களை பார்க்கல. இங்கே ஒரு இளைஞர் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவர் பேர் தப்பு இல்லை. நீங்கள் இடிச்சுட்டு இன்னைக்கு தாக்க போயிருக்க ஒரு வழக்கறிஞரையும் காவல்துறையும் தாக்குற விசிகா தொண்டர்களை வச்சுட்டு இருக்கிற திருமாவளவன் விஜய் பற்றி அவர்கள் பேசுறதுக்கோ அந்த குறைபாடுகளை பேசுறதுக்கோ அவரோட தலைமை பண்பை பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்னைக்கு நான் கண்ணேல பார்த்த சமாஜத்தை இங்கே பதிவு செய்கிறேன். இது எந்த விதத்தில் நியாயம்? வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லைனாக்கா தமிழக அரசு என்ன பதில் சொல்லுது? பட்ட பகல்ல வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உயர்நீதிமன்ற வாசல்ல. அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சி? மற்றதை பத்தி இன்னைக்கு கச்சத்தீவு மீட்கணும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் மத்திய அரசு அது செய்யுதுங்க இதை செய்யறதுன்னு சொல்லிங்க. அப்ப மத்திய அரசு குறை சொல்வதற்கு எந்த முகாந்திரம் இருக்கு தமிழக அரசுக்கு? இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, அப்ப பொதுமக்கள் எந்த மூலை பதில் சொல்லுவீங்களா? அதுவும் அவருடைய ஒரு எதிர்கட்சி எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாடி நடக்குது. அதனால வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு தகுந்த நடவடிக்கையை எடுத்து முன்ன ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தொண்டர்களை கைவிட்ட விசிகாவுக்கு கைவிட்ட மாதிரி இந்த தடவை விட்டால் வழக்கறிஞர்கள் விடவே மாட்டோம். இதுக்கு வழக்கறிஞர் சங்கம் இப்போ கூடி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நடவடிக்கை என்ன இருப்போன்னு. அது இன்னொரு விஷயம், தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் திரு அமல்ராஜ். திரு அமல்ராஜ் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அதே கட்சி. அவர் இன்னைக்கு அறிக்கை கொடுப்பாரா? அவர் வழக்கறிஞர்கள் நலத்தை பாதுகாக்கணும்ல. அமல்ராஜ் சகோதரருக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அந்த தொடர்கள் நீங்கள் உடனே ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிங்களா? உடனே முதலமைச்சர் தொடர்பு கொண்டீங்களா? இது வன்மையாக கண்டிக்கிறோம். திரு அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, எந்த கட்சியும் பாராமல் வழக்கறிஞர்களை பாதுகாப்பாக ஒரு சங்கம் பாதுகாக்க வேண்டியது. இது நடவடிக்கைக்கு சொல்லி திமுக அரசை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நீங்கள் வற்புறுத்தணும். ஏன்னா 2019 நடந்த நிகழ்வு திருப்பி நடக்கக்கூடாது. அதில் எத்தனை பொருட்கள் பாதிக்கப்பட்டது, எத்தனை பேர் நஷ்டம் அடைஞ்சாங்க, எத்தனை பேர் காயப்பட்டார்கள், அப்படிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரு கோரிக்கை, உச்சநீதிமன்றத்தில் நடந்தது மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு நடக்கிறதுக்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நாலேஜுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக திருமாவளவர்கள் இதுக்கு பொறுப்பேற்று ஆக வேண்டும் என்று வழக்கறிஞர் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.